ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் போக்சோ சட்டத்தில் 5 பேர் கைது. பாலியல் குற்றங்கள் மட்டும், பாலியல் வல்லுறவு, பாலியல் சீண்டல்கள் குற்றம் மட்டும் ஒரு நாளில் மட்டும் 7க்கு குறையாமல் நடந்திருக்கிறது. நேற்று ஒரு நாளில் மட்டும் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் புதுப்பேட்டை, அங்கே சிப்காட் தொழிற்சாலை இருக்குது. நிறைய வட இந்தியர்கள் தங்கியிருக்காங்க. குறிப்பாக பீகார்லேருந்து நிறைய பேர் அங்கே தங்கியிருக்கிறாங்க. பீகார் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு 3 வயது சிறுமி, விளையாடி கொண்டிருந்த சிறுமி காணவில்லை. எல்லோரும் தேடுகிறார்கள். பார்த்தா புதர் பக்கத்தில் அந்த சிறுமி மீட்கப்படுகிறார். குற்றுயிரும் குலவையூர்னு சொல்லுவாங்களா, அப்படி கொண்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. தீவிர சிகிச்சை எடுக்கிறாங்க, முடியலை, குழந்தை இறந்துருது. மிக பெரும் அளவில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஒரு அச்சம் வருகிறது. இது இப்படியாக நடக்க ஆரம்பிச்சுன்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் போராட்டம்லாம் செய்கிறாங்க. அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் உள்ளே வராரு, தாவேக்கா அவர் உள்ளே வராரு. உள்ளே மருத்துவமனையில் பேசுகிறாரு. பெற்றோர்களிடம் என்ன மிரட்டினார் பேசினாருலாம் தெரியல. மிரட்டினதாக தகவல். மிரட்டுன்னா அன்பாக மிரட்டுறது. சிக்கல் எதுவும் பெருசு பண்ணாதீங்கம்மா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா அங்கே எல்லாம் மறியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக நிறைய பேர் கூடிட்டாங்க மக்கள். அதனால் போகிற வழியிலே பொன்னேரியில் பெற்றோர்களுடைய முழு சம்மதத்தோடு அந்த குழந்தைய அடக்கம் செய்தது இந்த அரசு. திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் விஜய். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு எதுவும் நல்லதாக நடக்கலாம். பிறகு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் அதே போல் ஒரு சம்பவம். 10 வயது சிறுமி விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுமியை ஒருத்தன் இந்த மாதிரி இதே போல் செய்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து இதே ஒரு பட்டியல் போட்டால் நீண்டுக்கிட்டே போகும். தொடர்ச்சியாக பாலியல் வல்லுறவு, பாலியல் சீண்டல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த சிங்கப்பெண்ணும் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லை. ஆனாலும் நம்ம முதலமைச்சர் சொல்கிற அந்த வாசகம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். திரும்ப திரும்ப இதுதான் நடந்திருக்கும். நாம் அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்றதுக்கு காரணம் பின்னாடி இருக்குது. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்கா, அவர் தான் சரவணன், அவர் மேலே ஒரு பெரிய பகீர் குற்றச்சாட்டு வருது. அவருக்கு நெருக்கமாக அவருக்கு வேண்டப்பட்ட 2 பேர் ஒரு பெண்ணை வேலை வாங்கி தருவதாக அழைத்து குறிப்பாக அவருக்கு கேரளாவில் ஒரு பங்களா இருக்குது, அங்கே வச்சுட்டு இந்த மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரி நடக்குது. அங்கே வச்சு தான் கைது பண்ணாங்க சம்மந்தப்பட்ட 2 பேரை. உடனடியாக கைது செய்து விட்டோம் என்பது மட்டும் தீர்வாக இருக்காது. எப்போவுமே நம்ம அதை பேசுவோம். அது இந்த சம்பவம் ஏமாற்றி எனக்கு சீட் பண்ணாங்க. இது பின்னணியில் சட்டமன்ற உறுப்பினரையும் விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட எல்லாமே பேச தொடங்கியிருக்கு. ஏன்னா இது இன்னொரு சார், யார் அந்த சார் என்ற விவகாரம் வருமோ, அதிமுக ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் மாதிரி சம்பவம். ஏன்னா தொடர்ந்து நிறைய இப்படியாக இந்த 2 பேர் செய்திருக்க. இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் என் காலில் விழுந்து கெஞ்சி கதறி அழுததால் குடும்பமான போய்விடும், கெட்ட பேர் ஆகிடுன்றதால நானே பொறுப்பேற்று எனக்கு நடந்ததை மட்டும் நான் வெளியே சொல்லணும். ஒரு பெண் சொல்லியிருக்கிறது. இந்த 2 பேர் சேர்ந்த கும்பல் பல பேர் இந்த மாதிரி பல பெண்களை மோசடி செய்து ஏமாற்றி இருக்கலாம். யாருக்கு சப்ளை பண்ணார்ன்றதெல்லாம் தெரியல அப்படின்றதெல்லாம் இருக்குது. விசாரிக்கணும் அப்படின்றது இருக்குது. இந்நேரம் அவர் மீது ஒரு பெண்கள் தான் அதிகமாக நம்பி வாக்களித்தார்கள் விஜய் அவர்களுக்கு. அண்ணன் வந்தாருன்னா எப்படியும் அந்த மாதிரிலாம் சினிமாவில் செய்கிற மாதிரி, அது யாராக இருந்தாலும் சரி, சொந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னா சரி, அடித்து தூக்கி துவசம் பண்ணிவிடுவார் அண்ணன் விஜய். அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பெண்கள் பேரன்பு கொண்டு அவருக்கு அதிக வாக்களித்து முதலமைச்சரை உட்கார வைத்தார். அந்த பெண்களுடைய கதறல் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்கும் பல்வேறு இடத்துல பல விதமாக கேட்டுருக்கு. சிறுமிகள், குழந்தைகள், அதை பற்றியான ஒரு விசாரணையும் இல்லை. அது பாட்டு சைலண்ட்டாக இருக்குது. அதை மடைமாற்றுவதற்கு வேறு ஏதேதோ பிரச்சனைகள் அரசியலில் அதிமுக தேய்கிறதா, அதிமுக சிதறுகிறதா, அதிமுக பிள்ளையார் தேங்காய் மாதிரி உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டாங்கன்னு இவங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தி சிவி சண்முகத்தை கொண்டு பேச வைக்கிறது, இவரை கொண்டு உதயகுமார் பதிலுக்கு பேச வைக்கிறது, இந்த மாதிரியான விடயங்களை தான் நேற்று முழுக்க ஊடகங்கள் மடைமாற்றி கொண்டிருந்தது. இப்படியான பாலியல் ஒரே நாளில் இப்படி பல இடத்துல நடந்திருக்கிறது. 5 போக்சோ சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் மீது குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் வைக்கிறது. அது யார் அந்த சார் என்பது இங்கேயே இருக்கிறது. டிவிகேலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. 2-3 நாட்களுக்கு முன்பாக திருசக்தியாருடைய நிகழ்ச்சியிலேயும் முதலாக அதை பேசியிருந்தோம். டிவிகே தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிற அந்த கட்சியில் கூட
ஞானசேகரன்களும் இருக்கிறார்கள், யார் அந்த சார் என்பவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் பேசிடணும், எதுவுமே இல்லை. இந்த குற்றச்சாட்டுலாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு 1000 பெண் சிங்கம் அமைப்பை போட்டாலும் கட்டமைப்பை போட்டாலும் மாற்றவே முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்றது தான் அதில் பேசணும். திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது ஐயன் வள்ளுவனுடைய அந்த வார்த்தைகள், நோய் நாடி நோய் முதல் நாடி. இதுதான் முடியும். இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போதை. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அடிக்கடி இதை பயன்படுத்துவார். நாம் தமிழர் கட்சி சீமான் இதை பயன்படுத்துவார். இந்த போதை தான் எல்லா குற்றங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறது. தமிழறிவு மணியன் பல மேடைகளில் இதுக்கு முன்னாடி அனைத்து கேடுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது போதை பழக்கம், போதை மருந்து பழக்கம். அது கஞ்சா, ஹெராயின், பெத்தமெட்டைன், இன்னும் மற்ற வகைகள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் சொந்தமாக நாட்டுக்கு சேவை செய்யணும்னு வந்து நடத்துகிற சாராய ஃபேக்ட்ரி, டிஆர் பாலு வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும், சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிற சாராய ஃபேக்ட்ரி, ஜெகத் ரட்சகன் இந்த நாட்டு மக்களுக்கு வந்துட்டு மிக விரிவான பரந்த ஒரு சமூக சேவை செய்யணுன்ற ஒரு சாராய ஃபேக்ட்ரி, இப்படி இவர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த போதை சரக்கு விஷயமும் சேர்ந்து ஒட்டுமொத்த போதை. இதை நீங்கள் தடுக்காமல், இதை நீங்கள் வந்து முறியடிக்காமல் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது சுழியத்தில் தான் இருக்கும். ஒரு முயற்சி எடுக்கின்றார் முதலமைச்சர், பாராட்டுவோம். நம்ம அதை வந்து குறை சொல்லலை, வரவேற்கிறோம். குற்றங்களை தடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்குது, ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. அது நீங்கள் தொடக்க நிகழ்ச்சியை கேலி கூத்தா நடத்துனீங்களா, சினிமா பாட்டு போட்டிங்களா, அதெல்லாம்ன்றது அது அப்பாற்பட்ட விடயம். ஒரு எண்ணம் வருதில்லை உங்களுக்கு, வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அடிப்படை காரணம் என்ன இருக்குது? ஒரு பக்கம் இது மாதிரி பெண்கள், சிங்கப்பெண்கள் காவல்துறையில் தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் முற்று முழுதாக வருமுன் காப்பதற்கு அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கிறது? என்ன இருக்குது? வர்றதுக்கு முன்னாடி சொன்னீங்க நாங்கள் மது கடைகளெல்லாம் மூடுவோம் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லியிருந்தீங்க. பெண்களுடைய துயரங்களை பற்றி நீங்கள் அதிகமாக பேசியிருந்தீங்க விஜய் அவர்கள். ஆனால் ஒன்றுமே இல்லை. 717 கடைகள் எங்கெங்கே மூடினீர்கள்? மொத்தம் இருக்குது எத்தனை டாஸ்மாக் மதுபான கடை மூடப்பட்டது எங்கெங்க? அந்த விவரத்தை கொடுங்கன்னா அது ஏதோ ரகசியம் கொடுக்க முடியாதுன்னு வேற சொல்கிறீங்க. இந்த வெளிப்படைத்தன்மை உங்ககிட்ட என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் நேர்மையான ஆட்சியை செய்கிறீர்கள். ஆட்சியில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே விஜய் அவர்கள் இந்த ஆட்சியில் கேட்கக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்களிடம் நேர்மை இருக்கிறது என்று ஒரு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் வந்து திமுகவினுடைய ஒரு நகல், கொடூரமாக கோரமான ஒரு ஆட்சியாக நீங்கள் தான் சித்தரிச்சிங்க. தீய சக்தின்னு நீங்கள், அதை விட வேறு வார்த்தையே இல்லை. தீய சக்திக்கும் தூய சக்திக்குமான போட்டி நீங்கள் அதனுடைய நகலாக அப்படியே வந்திருக்கீங்க. இன்னும் கூடுதலான வலுவோடு வந்திருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கொரூரம் உங்கள் முகத்தில் அப்படி தெரியுதுன்னு வேணால் எடுத்துக்கலாம். இது இல்லை, மாற்று திட்டங்கள் இல்லை. போதைப் பொருள் தடுப்பதற்கு உங்களுடைய திட்டம் என்ன? முதல்ல அதுக்கான வழிமுறைகள் என்ன? நீங்கள் தேர்தலின் போது சொன்னீங்க, அங்கங்கே இதெல்லாமே நாம் தமிழர் கட்சி வரைவிலே இருந்தது. ஸ்பை அங்கங்கே இருப்பாங்க, எங்களுக்கு மாவட்டத்துக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும், அவர்கள் மூலமாக போதைப்பொருள் கடத்தல், விற்பனை எல்லாமே தகவல் வரும், உடனடியாக பாய்ந்து சென்று அதற்கு முன்பாக தடுத்து நடவடிக்கை எடுப்போம். இன்னும் இதற்கான கட்டமைப்பு இருக்குதா இல்லையா? ஏற்கனவே போதைப்பொருள் தடுப்பு பிரிவுன்றது இருக்குது, நார்கோட்டிக் அந்த தடுப்பு இது இருக்குது, தேசிய அளவில் இருக்குது, மாநில அளவிலையும் இருக்குது. 2021 இந்த வழக்கு, கஞ்சா வழக்கு, தமிழ்நாட்டில் கஞ்சா இந்த போதைப்பொருள் வழக்கு மட்டும் 2019 கணக்கு பார்த்தீங்கன்னா 4227 வழக்குகள் பதிவாகிருக்கிறது. பல கோடி ரூபாய் மதிப்பு. எவ்வளோன்னு சொல்லலை, பல கோடி ரூபாய். இதெல்லாம் நான் சொல்லலை, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையினுடைய குழு கமிட்டி வந்து சொல்லியிருக்குது. அந்த போலீஸ் லாக்கால அது ஒரு பிரிவு. 2020 வந்து 5403 வழக்கு தமிழ்நாட்டில் மட்டும். 2021 வந்து 6852 வழக்கு, கூடிக்கிட்டே இருக்கு. 2022 10,385 வழக்கு. 2023 10,126. அதுக்கு பிறகு 2023 வந்து என்னன்னா 3 நாள் அந்த காலகட்டத்தில் 10,126, 10,000க்கு மேலே தாண்டி இருக்குல்ல. இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயர் 2024-23 வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தார்ல, நாங்கள் விடியக்கூடிய ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தார்ல, விடியல் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தார்ல. அந்த ஆட்சியில்
தமிழ்நாட்டில் போதைப் பொருளுடைய வழக்கு 10,12126 வழக்கு. அந்த வழக்கு அதுக்கு அடுத்தது அதுக்கு முந்தின வருஷம் 10,385 பேர் மேலே வழக்கு. மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 கோடிக்கு மேலே போதை மருந்து பிடிபட்டது மட்டும். இது 100ல் 10% மட்டும்தான் பிடிபடுது அப்படின்ற தகவல் பொதுவாகவே போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை கமிட்டியில் பேசப்படக்கூடிய விடயங்கள். இது பிடிபடுறது மட்டும் ஒரு பகுதி தான், 3ல் ஒரு பகுதின்னு கூட வச்சுக்கலாம். மீதி 2 பகுதி வந்து இங்கே நடமாட்டத்தில் இருக்குது. கடத்தப்படுகிறது ஒரு பகுதி இலங்கைக்கு, இலங்கை வழியாக கிழக்கு நாடுகளுக்கு போகுது அப்படின்னு. 2024 ரொம்ப 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 பரபரப்பாக பேசப்பட்டது ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த வழக்கு. சர்வதேச வலைப்பின்னலில் இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு இடத்துல தகவல் கிடைச்சி இந்தியாவுக்கு தகவல் வந்து இந்தியாவுடைய போதைப்பொருள் தடுப்பு பியூரோ வந்து இந்த நடவடிக்கை எடுத்து அவங்க வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு நபர் இருக்கிறாரு. யாருன்னா திமுகவில் அப்போ வந்து சர்வதேசத்தினர் என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்கள்ல, வெளிநாடு வாழ் தமிழர்கள் பிரிவில் இருந்துக்கிட்டு முழுக்க ஒரு போதைப்பொருள் கடத்துறது தான் இவருடைய தொழில். ரொம்ப ஹைஜீனிக்கான போதைப்பொருள், உயர்தரமான கஞ்சா அப்படின்னு. அந்த பணத்தை திரைப்பட துறையிலையும் அங்கே துறையிலையும் முதலீடு செய்திருக்கிறார், ஹோட்டல்களையும் முதலீடு செய்திருக்கிறார் அப்படின்னு. அதை ஒட்டி பெரிய சம்பவம் நடந்தது. கொரியர் நிறுவனங்கள் இருக்குல்ல, கொரியர் பேக்கேஜ் அனுப்புது, அது திமுக சார்ந்த சில நபர்கள் இங்கே சென்னையில் ஆரம்பித்து தூத்துக்குடி துறைமுகம் வரைக்கும் போகுது. கொரியர் அது அதன் மூலமாக அனுப்புறது, இன்னும் மற்ற விஷயங்கள் மூலமாக அனுப்புறது, கடத்தல் வழியாக இலங்கைக்கு கடத்திட்டு போகிறது, அதெல்லாம் இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்குள்ளாக வந்து மட்டுமே வந்து ஒரு நபர் மட்டும் கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய்க்கான அப்போ தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து அதுக்கு முன்னாடி 3 வருஷத்தில் மொத்த கணக்கு பார்த்தா அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 3,000 கோடி அவர்கிட்ட பணம் அந்த பிஸ்னஸ் வந்து நடந்திருக்குது அப்படின்னு. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன், திமுகவை குறை சொல்கிறேன், அதிமுகவை குறை சொல்கிறேன், தாவேக்காவை குறை சொல்கிறேன்லாம் சொல்ல வரல. நீங்கள் குற்றத்தை தடுக்கணும்னா முதல்ல போதையை முழுக்க தடுக்கணும். தடுக்க முடியாதானா முடியும், உங்களால் முடியும், கட்டாயம் முடியும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களில் பெரும்பகுதி தாவேக்கா விசிலுக்கு வந்து இருக்காங்க, விசில் அடிக்கிறாங்க நல்லா. அந்த விசிலை இந்த இடத்துல போதைப் பொருள் விற்கிறாங்க, இந்த இடத்துல போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படின்னு விசில் அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் தான் சொன்னீங்க, எங்கள் தலைவர் வந்து விட்டால் அடுத்த நிமிடமே பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான சிக்கல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் கூடுதலாக நடக்குது. இப்போ ஒரு தெருவுக்குள்ளாக ஒரு ஏரியாவில் கஞ்சா வந்து விற்கிறது, போதைப் பொருள் விற்கிறது, மாத்திரை விற்கிறது, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா என்பது அந்த உள்ளூர் திமுக நிர்வாகிகளுக்கு நிச்சயமாக தெரியும். தெரிஞ்சு அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தோட ஒரு டைப், நம்ம ஏதாவது தீவிரமாக நடவடிக்கை எடுத்தோன்னா வட்டம் ஒன்றின்னு வந்து நிற்பான், நம்ம தாலியாக இருப்பான், நம்மளை எங்கேயாவது தூக்கி இடத்த மாற்றுவாங்கன்னு போலீஸுக்கு வேறு வழியில் கை கட்டண மாதிரி இருந்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு வழி இல்லை. அது அப்படியே இருந்து தொடர்கிறதா? திமுகவில் இருந்தது இப்போ தொடர்கிறதா? தாவேக்காவினர் நீங்கள் மிரட்டுறீங்களா? இல்லை நாங்கள் அதெல்லாம் செய்யலை அப்படின்னா இன்றைக்கி இந்த குறுகின இந்த காலகட்டத்தில் நீங்கள் விவரம் கொடுத்து பிடிப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் எங்கே போடுங்க, பட்டியலை போடுங்க. இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, பெரிய அளவில் இந்த மாதிரி செய்துட்ருக்குறாங்க, தகவல் யாரெல்லாம் சொல்லிக்க வேணாம், நாங்கள் டிவிக்கு ஆட்கள் நாங்கள் தகவல் கொடுத்தோம், போலீஸுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எங்கேயாவது விவரம் வந்திருக்குன்னா நானும் இது வரைக்கும் தெரிஞ்சு முழுக்க நான் உட்காந்து கிட்டத்தட்ட இந்த சம்பவங்கள் நேற்று நடக்க தொடங்குறது வந்து பாலியல் குற்ற வழக்குகள் நடக்க தொடங்குறது எடுத்து தேடிக்கிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையுமே. காவல் நிலையங்கள் தெரிஞ்ச அதிகாரிகள் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி எதுவுமே இல்லை. டிவிக்கு உங்களால் முடிஞ்சாக்கா இந்த பகுதியில் இது நடக்குதுன்னு கல்லூரி வட்டாரங்கள் உள்பட சாதாரண தெரு வரைக்கும் செய்ய முடியும். ஒரு பாமரனுக்கு தெரியுது, அதை பயன்படுத்தவனுக்கு தெரியுது. 7 கடல் 7 மலை தாண்டி போயிட்டு ஒரு பச்சை கிளிக்குள்ளே உயிர் இருக்கும், அந்த உயிரை எடுத்துகிட்டு வரணும்னு கதையில் சொல்லுவாங்க. அப்போல்லாம் பழைய கதைகளில் சொல்லுவாங்க, பாட்டி சொல்கிற கதைகள்னு. அந்த மாதிரி 7 கடல் 7 மலை தாண்டி எங்கே கஞ்சா விற்கிறான், எங்கே போதை மாத்திரை விற்கிறான், எங்கே பவுடர் விற்கிறான்றது அதை பயன்படுத்தக்கூடியவனுக்கு அந்த புரோக்கருக்கும் அந்த நெட்வொர்க்குக்கும் தெரியும் போது ஏன் அது வந்து காவல்துறைக்கு தெரியாமல் போகுது? காவல்துறை தடுப்பது யார்? அதான் கேள்வி எனக்கு. சுதந்திரமாக நான் சொன்னேன், இப்போ கூட சொல்கிறேன், நான் காவல்துறை மேலே பெருசாக குற்றச்சாட்டு சொல்லாமல் மழிப்பு போயிட்டு இருக்கிறான். பாதி அவங்க தான் மாமூல் வாங்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை. நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் தான் இடமாற்றம் பண்ணுறீங்களே, பழி வாங்குறீங்களே, இது நடக்குது இல்லை. போதைப்பொருள் தடுப்பு விடயத்தில் குற்ற வழக்கை தடுக்கிறதுக்காக கஞ்சா விற்கிறது இல்லை போதைப்பொருள் விற்கிறது பவுடரை விற்கிற நபர்களை கைது செய்யக்கூடிய காவல் அதிகாரிகள் மீது அவர்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு கொடுக்கப்படும். அதுக்கு தடையாக எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல நாங்கள் கைது செய்வோம்,
பெயில் கிடையாது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள், செய்து பாருங்கள். காவல்துறை நாளைக்கே அது நடத்தி முடிக்குதா இல்லையான்னு பாருங்க. அதுக்கு பிறகு நடக்குன்னா சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையை வந்து ஆண்டுக்காண்டு கூடி 10,000 வழக்குக்கு மேலே பல லட்சம் கோடி போதைப் பொருள் இதுக்குள்ளாக தமிழ்நாட்டு விவரங்கள் மட்டும் சொன்னாங்க. இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அது 4 லட்சம் வழக்குக்கு மேலே போகுது. நமக்கு அது தேவையில்லை. 2023, 24 காலகட்டத்தில் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் போதைப் பொருள் பயன்படுத்துவதில் முன்னிலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. நான் சொல்லலை, தேசிய அளவிலான போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை குழுவினுடைய பட்டியல் போட்டிருக்கு. இதனுடைய இன்னொரு விஷயம் வந்து என்னன்னாக்கா, NCB சொல்லக்கூடிய, அதாவது நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, அவங்க சொல்லக்கூடிய அந்த தகவல் வந்து கிட்டத்தட்ட இந்த காஸ்ட்லியான போதைப் பொருள் தடுப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மும்பை வழியாக வந்து தமிழ்நாட்டை கலந்து தூத்துக்குடி வழியாக இலங்கைக்கு போகிறது ஒரு பகுதி இங்கே விற்பனை, இந்த பகுதிகள் முழுக்க அப்படி கடந்து வர பகுதிகள் முழுக்க விற்பனை போக மீதி அந்த பக்கம் வந்து கடத்தல். அப்படின்றப்ப தமிழ்நாட்டுக்குள்ளாக அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இதை செய்யக்கூடிய கோஷிகள் ஒரே ஒரு ஜாஃபர் சாதிக்கு மட்டும்தான் வெளியில் தெரிந்தார். மீதி ஒரே ஒரு ஜாஃபர் சாதிக்கிட்ட மட்டும் 3000 கோடி கிட்ட பழக்கம் கடந்த 3 ஆண்டுகளாக. அப்படி 2024 ஒரு பிடிபடுறாரு வழக்கு. அதுக்கு முன்பாக 3 ஆண்டுகளில் இத்தனை 1000 கோடிகள் அவர்கிட்ட டர்ன் ஓவர் ஆயிருக்குன்னு ED ரைடு வந்தது, அமலாக்கத்துறை வந்தது, அந்த வழக்கெல்லாம் தனியாக போயிட்டுருக்கு, அது வேற விடையும். மீதி எத்தனை ஜாஃபர் சாதிக்குகள் இன்னும் எத்தனை பேர் இதில் வந்து ராமனோ யாரோ ஒருத்தர், சுப்பனோ யாரோ ஒருத்தர், எல்லா சமூகத்தை சேர்ந்தவரும் குறிப்பிட்ட ஒருத்தர் சொன்னால் கூட தப்பாக இருக்காது. மீதி எத்தனை பேர் வெளியில் பிடிபடாமல் இருக்கிறார்கள்? அவர்களை காக்கக்கூடிய அரசியல் சக்தி எது? எந்தெந்த கட்சியினுடைய பிரமுகர்கள் இந்த மாதிரி நபர்கள்கிட்ட தெரிஞ்சு எவ்வளவு மாமூல் வாங்கிக்கிட்டு இந்த விஷயத்தை கண்டுக்காமல் இருந்துட்டு இருக்கீங்க? திரும்ப சொல்ல வர்றது அதிகமாக பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ், இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான், இவர்களை தாண்டி இந்த போதைப் பொருள் தடுப்புக்கு இவ்வளவு தீவிரமாக குரல் கொடுத்துட்டு இருக்கிற கட்சி அப்படின்னு பார்த்தா நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது, செய்திருக்கிறாங்க. பெண்கள் அமைப்பிற்கு செய்திருக்கிறாங்க. தாண்டி திமுக அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆட்சி காலத்துலேயும் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கொஞ்சம் நடவடிக்கை தீவிரமாக இருந்தது, விற்பனை கம்மியாக இருந்தது. இப்போ தெருவுக்கு விற்கிறது அப்படின்றது திமுக ஆட்சியில் சத்தியமாக இருந்துச்சு. அப்போ குற்றங்கள் வந்து பாலியல் குற்றங்கள் இதில் வந்து பாருங்கள், 99% கிட்டத்தட்ட குற்றவாளிகள் போதையில் செய்தான் இதான் இருக்குது. தலைக்கேறிய போதை அந்த வக்கரம் மாறுகிறது, அதனால் செய்தான். எந்த குற்றமாக இருந்தாலும் சரி, அது பாலியல் வல்லுறவு மட்டுமல்ல, கொலை குற்றங்கள் உள்பட நடந்திருக்குது. அப்போ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? சாராய கடையை நீங்கள் முதல்ல மூடுவீங்களா? வருமானத்தை பெருக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அதுக்கான பொருளாதார நிபுணர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா வழக்கமாக நீங்கள் ட்ராவலில் பேசியிருப்பீங்களே நீங்களும் உங்கள் அண்ணன் சீமானும், அப்படியாவது கூப்பிட்டு அண்ணன் இதுக்கான வழிமுறைகள், மாற்று பொருளாதாரத்துக்கான வழிமுறைகள் என்னென்னா நிறைய வழிமுறைகள் அவருக்கு தெரியும், அவர் சொல்லியிருப்பார் உங்ககிட்ட. இல்லாமல் போனால் கூட திரும்ப ஒரு முறை சந்தித்து ஒரு கார் ட்ராவலில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இன்னும் புள்ளி விவரங்களோட நிறைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. வரி வசூல் பெரும் முதலைகளிடம் நிலுவையில் இருக்கிறத மட்டும் நீங்கள் இறுக்கி பிடிச்சிக்க வச்சுன்னா பெரும் தொகை வர தொடங்குது. உங்களுக்கு அங்கேருந்தே வருது, நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு இந்த போதைப் பொருள் சாராயம் விற்கிறது இப்போ வந்து ஒரு புதிய ஆலோசனைக்குள்ளே வராங்களாம். எப்படி சுற்றி எங்கே வந்து நிற்கிறாங்க? தொடக்கத்திலேயே இதை ராவணவில் முதலாக நம்ம சொன்னோம். என்னடா முதன் முதலாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெருமைக்காகலாம் பேசவே இல்லை. சத்தியமாக சாராயத்தை தனியார், குறிப்பாக அது யார் அப்படின்னு அவரை சுற்றி, முதலமைச்சரை சுற்றி ஒரு கூட்டம் வந்துட்டு போயிட்டு இருந்ததுன்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஆந்திராவில் வந்து ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே சாராய விற்பனை எப்படி தனியார்கிட்ட விட்டு அதன் மூலமாக எப்படி பல ஆயிரம் கோடிகளை அடித்தாங்க, வழக்கு சிக்கலில் மாட்டினாங்க. ஒரு பார்லேயும் அதாவது ஒரு பகுதியிலையும் வந்து 50 கோடி 60 கோடி எப்படி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி சிக்கனாங்க முதலமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்லாம் பழைய கதைகள் இருக்கிறது. அந்த நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோடு வந்து நின்றுவிட்டு பேசிவிட்டு போகிறார்கள் என்றால், டாஸ்மாக் மதுபான கடைகள் தனியாரிடம் போக போகிறதா என்ற கேள்வியை ராமனா எழுப்பியிருந்தது. திருசக்தியாருடைய அவர்களுடைய நிகழ்ச்சியில் தனியாக நான் பேசியிருந்தேன், அதையும் நான் பேசியிருந்தேன். ஏன்னா இந்த எலி எங்கே ஓடுது அப்படின்றது நமக்கு தெரியும், வலையை தேடி எங்கே போடுது இந்த நடமாட்டம் அப்படின்றது தெரியும்.
நீங்கள் வந்து என்ன செய்ய வரீங்க கடைசியானா, அரசுகிட்ட வரும்போது பெரிய சிக்கல் இருக்கிறது. தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. தனியாரிடம் கொடுத்து விட்டு ஒட்டுமொத்தமாக ஆண்டுக்கு இவ்வளவுன்னு ஒரு தொகையை பேசி குத்தகை வாங்கிட்டு ஒரு 60,000 கோடி 70,000 கோடி கொடுக்க கூட தயாராக இருக்கிறோம். மீதி யார் வேணாலும் எப்படி வேணாலும் விட்டுட்டு போயிடுவோம். தனியார் நடத்தட்டும் அப்படின்றப்ப தனியார் நடத்தும்போது அது இன்னும் எப்படி இருக்குன்னா விலை கூடுதலாக இருக்கும். அதில் நிறைய இதுவாக இருக்கும். அதில் லாபம் அடிக்கிறது இன்னொரு கோஷ்டியாக இருக்கும். ஏன்னா அதில் விற்பனை வரி என்ற பேரில் மட்டுமே 45,000 கோடி அரசுக்கு. அது இல்லாமல் தனியாக பாட்டிலுக்கு போகிறது இவ்வளவு, ஃபேக்ட்ரிக்கு போகிறது இவ்வளோன்னு இருக்குல்ல, அதான் எத்தனை ஆயிரம் கோடிகள் இருக்கும் இதுக்குள்ளே சுழண்டுக்கிட்டு இருக்கு. அது எல்லாம் இப்போ தனியார்கிட்ட போகிறதுக்கு மதுக்கடைகளில் நடக்கக்கூடிய குற்றங்கள், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சிக்கல்கள் இதெல்லாம் களைவதற்கு வேறு வழி இல்லாமல் தனியாரிடம் கொடுத்து விடலாமா என்ற யோசனையும் அரசிடம் இருக்கிறது. இப்போவே தூபம் போட்டு ஊத ஆரம்பிக்கிறாங்க. திமுக கிட்ட தான் அந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சு. புரியுதில்ல? ஒரு இதை உருவாக்குறது, ப்ரொமோட் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் மக்கள் மத்தியில் பேசி பேசி நியாயப்படுத்துகிற விஷயம் திமுகவிடம் இருந்ததாக டிவிகே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசி கொண்டிருந்தது. இன்று அதே வேலையை டிவிகே செய்கிறது. மதுபான கடைகள் எல்லாம் தனியாருக்கு போகுதுன்னு. இதை இவ்வளோ விரிவாக பேச வேண்டிய அவசியம்லாம் இல்லை. முதல்ல நீங்கள் மதுபான கடைகளை மூடுங்க. அதுக்கு நிகராக என்ன வருமானம் வருதுன்றதை வழியை செய்யணும். குடிநோயாளிகள் தவிச்சு போயிடுவாங்களே, பக்கத்து மாநிலத்துக்கு போகிறோம், போகட்டும், அது வேற. முடிஞ்சால் தடுங்க. நீங்கள் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாத காவல் நிலையம், காவல் அதிகாரி எதுக்கு அப்புறம் நிர்வாகம்? கருணாநிதி சொல்கிற மாதிரி தான் சுற்றி கற்பூரமாக இருந்துட்டு நடுவில் நாம் மட்டும் வெறும் கற்பூரத்தை வச்சுருந்தா தானாக பற்றிக்கத்தானே செய்யும். கள்ளச்சாராய சாவுகள் நிறைய இருக்குன்னா நடவடிக்கை தீவிரமாக இருந்தால் ஏன் சாராய சாவு வரப்போகுது? அதற்காக அரசே வந்து விற்கலாமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. முன்பு பேசியவர்கள் இன்று வேறு மாதிரியாக பேசியிருக்கிறார் திமுகவிலே. விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம், 5 ஏக்கருக்குள்ளாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்குன்னு விஜய் பேசுகிறாரு. நிர்மல்குமார் வந்து அப்படி முழுசுன்னு சொல்லலைங்க நாங்கள் அப்படின்னு பேட்டியில் தராரு. உங்களுடைய வார்த்தைகள் தவறி கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு பெரிய அண்ணனாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பாலியல் குற்றச்சாட்டுகள் பெருகி கொண்டே வந்து கொண்டிருக்குது. அதை தாண்டி பொதுவாக கொள்ளை சம்பவங்கள், கொலை இதெல்லாம் நிறைய நடக்க தொடங்குகிறது. எல்லாத்துக்கும் மையப்புள்ளி இந்த போதைப் பொருள் போதை வர்த்தகம். இத்தனை ஆயிரம் கோடிகள் மட்டுமே சராசரியாக 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே 3,000 கோடிகளுக்கு ஒரு குழுக்கிட்ட இருந்து மட்டுமே பிடிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எத்தனை லட்சம் கோடிகள் போதைப் பொருள் புழக்கத்தில் இருக்குது. அதை தடுப்பதற்கு நீங்கள் தேர்தலின் போது சொன்னதை போல் மாவட்டத்துக்கு ஒரு கட்டமைப்பு, அதில் உங்கள் கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் நீங்கள் ஒரு பொது சமூக சேவைகள் எல்லாம் ரகசியமாக வைங்க. ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க. சமூக சேவகர்கள் நிறைய பொதுநல எண்ணத்தோடு இருப்பாங்க. எல்லா கட்சியிலும் அவங்கள வச்சுக்கோங்க. பாரபட்சம் இல்லாமல் தகவல் கொடுக்குறோடைய பெயரை அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்துடாதீங்க. ரகசியமாக வச்சுட்டு எங்கே என்ன நடக்குதோ உடனே நடவடிக்கை எடுங்க. எப்பொழுது போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறதோ, அதனுடைய நடமாட்டம் துண்டிக்கப்படுகிறதோ, 90% குற்றங்கள் கிட்டத்தட்ட பாதியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கும். எப்படியான சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு முதல்ல குறைஞ்சது பெயிலே கிடையாது. அதிகமாக போன்றாக 3 மாதத்துக்குள்ளாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து விசாரணை செய்து தண்டனையை கொடுத்துடணும். அவ்வளோதான். இந்த தண்டனை கொடுக்கறதுன்றது ஒரே நேரத்தில் வரிசையாக நிற்க வச்சு இந்த தண்டனை என்ன 3 இத்தனை ஆண்டுகள் தண்டனை, இத்தனை பேருக்கு இவ்வளோ தண்டனைன்றதை செய்தி ஊடகங்கள் மூலமாக பகிரங்கப்படுத்தணும். அப்போ தான் வந்து இது வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு இது சும்மா பேர் வழக்கம் போல் என்ன மிஞ்சி போனால் கையில் ஒரு கட்டு போடுவாங்க, காலில் ஒரு கட்டு போடுவாங்க, இது ஒரு பேஷன், பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை சரியாக போச்சு அப்படின்ற மனநிலைக்கு குற்றவாளிகள் வந்துட்டாங்க. ஏன்னா திமுக செய்த அதே மாவு கட்டு வேலையை நீங்கள் செய்கிறீங்க. ஒரு மாற்றம் இல்லை. அடிப்படை போதையை தடுப்பதற்கு இந்த அரசு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை போல் மாவட்டத்துக்கு ஒரு கட்டமைப்பு போதைப் பொருள் தடுப்பு அந்த நடவடிக்கைக்காக மட்டும் அதில் கட்சி உங்கள் கட்சி உறுப்பினரும் இருக்கட்டும், மாற்று கட்சி நல்ல எண்ணம் கொண்டவர்களும் இருக்கட்டும், தவிர்த்த ஒரு கண்காணிப்பு பொது நலன் எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு டீம் தனியாக சைலண்ட்டாக அவங்க தகவல் கொடுக்குறதா இருக்கட்டும். இதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுட்டு தகவல் கொடுப்பவர்களுடைய இதை வந்து ரகசியம் காக்கப்படும் சொல்லுங்கள். ஆனால் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ஒருத்தர் அங்கே ஃபோன் பண்ணி என்ன தகவல் கொடுக்குறாருன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கருப்பாடுகளை முதல்ல வந்து கரைச்சி நீங்கள் சுத்தமாக தூக்கி போட்டுருங்க. டிபார்ட்மெண்ட்டில் வேண்டியதில்லை. அடுத்த ஜென்ரேஷன் காத்துக்கிட்டு இருக்க வேலைக்கு இப்படியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வரும்போது தான் பாலியல் குற்ற வழக்குகள் இங்கே இந்த மாதிரியான சம்பவங்கள் வராமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இங்கே குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் மீடியா மூலமாக வேறு ஏதாவது பேச வச்சுட்டு மடை மாற்றி கொண்டு இருக்கலாமே தவிர
பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி தோன்றி கொண்டிருக்கிறது. உங்களை நம்பி வாக்களித்த அந்த மக்கள் அந்த நம்பிக்கை இந்த நிமிடமும் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது செய்வீர்கள் விஜய் அவர்களே அப்படின்ற எண்ணம் இன்றைக்கும் பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதனா ஒரு அவதாரம் எடுத்து இந்த விஷயத்தை செய்யுங்க தயவு செய்து அப்படின்றது தான் இதில் கோரிக்கையாக வைக்கிறேன். குற்ற நடவடிக்கை இது மட்டும் இல்லை, இதை தடுப்பதற்கு அடிப்படை காரணம் போதை. இதுதான் நான் சொல்ல வரேன். இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். தடுப்பதற்கான நடவடிக்கை என்னன்றது நீங்கள் விரைவில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதை பற்றி விரிவாக எதிர்க்கட்சிகள் பேசுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பதிலை சொல்ல போகிறீங்கன்றதை பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.